ஓதுங்கள், குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள், அதிகமாக கையிலே எடுங்கள். மனைவியும் மக்களும் பிள்ளைகளும் குடும்பமும் விரண்டோடுகின்ற அந்த நாளில் குர்ஆன் ஓடி வந்து, யா அல்லாஹ், இவன் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனை மன்னித்து விடு, யா அல்லாஹ், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு, யா அல்லாஹ் என்று எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசும். அதை அலுமாரியிலே மூலையிலே வைத்திருக்கிறோம். சென்ற ரமலானில் வைத்த அந்த குர்ஆன் இன்னும் கையிலே எடுக்கப்படவில்லை. அடுத்த ரமலான் வரை அதே அலுமாரியிலே அதே இறக்கைகளிலே இருக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எல்லோரும் நஷ்டவாளிகளாக நிற்போம். சூரா பக்ரா, ஆல் இம்ரான் வந்து எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும், இவனை மன்னிச்சிரியா அல்லாஹ். எதை நாங்க தூக்கி வச்சோமோ ஓரத்துல, அது வந்து எங்களுக்காக பேசாது. கையில எடுத்து எப்பொழுதும் ஓதுகின்ற, சிந்திக்கின்ற, பொருள் உணர்ந்து ஓதுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னால் அது நாளை மறுமையில் எங்களுக்காக பேசும். எங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் எங்களை விட்டு விரண்டோடுகின்ற நாளில் நாங்கள் ஓதிய குர்ஆன் எங்களை விட்டு விரண்டோடாது, அல்லாஹ்விடம் எங்களுக்காக மன்றாடி கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் முடியவில்லை, குர்ஆனை படித்து அதை மனனம் செய்ய முடியவில்லை என்றால் குர்ஆனை சுமக்கின்ற பிள்ளைகளை உருவாக்குங்கள். உங்களுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், துஆ செய்வார்கள்.